என்ன சின்ன பொண்ணு, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு நாள் முடி. என்ன உமா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சா? ஆமா சின்ன பொண்ணு, போயாச்சு. என்ன ராணி அக்காவை இன்னும் காணும்? வேலையா இருப்பாங்க. ராணியக்கோ, ராணியக்கோ. வந்துட்டேன். எப்பட்டி வந்தீங்க? நாங்க வந்து கொஞ்ச நேரம் ஆச்சுக்கா. சரி, வந்து உட்காருங்க. நான் ராணியக்கா, சந்தியா காலேஜ் போயிட்டாளா? ஆமாம்மா, போயிட்டா. ராணியக்கா, சௌமியா என்ன செய்யா? அந்த உள்ளதாம்மா இருக்கா. அக்கா, ரேஷன் கடையில் பொங்கல் படியெல்லாம் வாங்கிட்டீங்களா? ஆமாம்மா, வாங்கிட்டேன். நீங்கள் தான் முன்னாடியே வாங்கிட்டீங்களா? ஆமாக்கா, அப்போ தானே நல்ல கரும்பு கிடைக்கும். எனக்கும் நல்ல கரும்பு தான் கிடச்சி. இந்த 3000 ரூபா கிடைக்காதோன்னு பயத்தில் ஓடினதுக்காவ. என்ன லட்சுமி அக்காவை பார்த்தீங்களா? எக்கா, அவங்க ரேஷன் கடைக்கு போகணும்னு சொன்னாவக்கா. ஆமாம், லட்சுமி அக்கா இன்னும் பொங்கல் படி வாங்கலை, பாத்தியா? ஆமாம், நம்ம வாங்க போனப்போ அவங்க மாட்டு புல்ல இருக்கையில போயிருந்தாங்க. என்ன ராணியக்கா, முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. இல்லை, என்னமோ இருக்கு, சொல்லுங்கக்கா. இல்லை, நம்ம சௌமியாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க தரகர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது நல்ல விஷயம்தானக்கா. இல்லை சின்ன பொண்ணு, இந்த மனுஷன் வேற குடிச்சு அழிச்சிட்டு நடக்காரு. அந்த பயலும் ஒரு சொல்லு வழி இல்லை. எங்கக்கா மகேஷ் வேலையை போயிருக்கானா? அவன் வேலையை போயிட்டு தான் மறு வேலை பார்ப்பான். எங்கேயாவது கிரவுண்டில் கிடப்பான். முருகன் அண்ணன் இப்போ கொஞ்சம் குடி ஓவர்லக்கா. ஆமாம், இப்போ குடிச்சிட்டு எங்கே காவடி தூக்கிட்டு கிடக்காரோ தெரியல. மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டேன், பணம் எங்கே வச்சிருக்கேன்னு தெரியல. அந்த சந்தியாவை வேற படிக்க வைக்கணும். கவலைப்படாதீங்கக்கா, எல்லாம் நடக்கும். இல்லைம்மா, வேற ஒரு வழி இல்லைன்னா தோப்பை விற்க வேண்டியதான். பயிலுக்குன்னு எதையும் சேர்த்து வைக்கணும். அவன் சம்பாதிச்சு வாங்கட்டு. கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம் இல்லக்கா. எக்கா, லட்சுமி அக்கா வாங்கிட்டீங்களா? ஆமாம், 4 முடி வாங்கிட்டேன். என்னக்கா எப்பவும் 4 முடின்னு கூடுதீங்க? எங்கள் அம்மா எனக்கு நயன்தாரா நல்ல பேர் தானே வச்சுருக்காங்க. 4 முடியோட நயன்தாரா தான் இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஏக்கா, உங்கள் அண்ணன் மகன் சிவாக்கு கட்டி கொடுக்கலாம்லக்கா? அவங்க எப்பவுமே சௌமியாவை சம்மந்தம் கேட்டாங்கக்கா. என் பிள்ளைய ஆத்துல பிடிச்சி தள்ளுனாலும் தள்ளுவேன், அந்த பிறக்கி வெளியே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். யாரா நீ? அந்த பையன் அவ்வளோ மோசமானவனா? அவன் நல்ல பையன்தான்க்கா. அவனுக்கு அம்மான்னு ஒருத்தி இருக்காளே கிறுக்கி. அப்போ ஏன்க்கா அவனை பிறக்கி பையன் சொல்லுதீங்க? அவன் அம்மா மேல உள்ள கோவத்தை தான் அவன் மேல தீக்கேன். என்ன இருந்தாலும் ராணி அவன் அண்ணன் பையன்ல. அண்ணனாவது நொண்ணனாவது பொண்டாட்டிய பேச விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பான். நீங்கள் 2 பேரும் ரோட்டில் கலந்து சண்டை போடுவீங்க. அந்த அண்ணன் 2 பேரையும் வளர்க்குவார். நீங்கள் 2 பேரும் கேட்க மாட்டீங்க. ராணி அக்கா, அந்த பையன் நல்ல பையன்க்கா. அக்கா, நம்ம சௌமியாவை தெரியாத ஆளு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட தெரிஞ்ச பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல. என் பொண்ணு அந்த வீட்டில் கெட்டி கொடுத்து அவள் அடிச்சே கொண்டு வருவா. சரி ராணி, யோசிச்சு பண்ணு. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதெல்லாம் சரி, முருகனை ஒழுங்கா குடிக்காம இருக்க சொல்லு. ஆமாக்கா, சம்மந்த வீட்டுக்காரங்க வரும்போது பொண்ணுக்கு அப்பா குடிகாரன்னு சொல்லி கொடுப்பாங்க. என்ன கெட்டுனதும் சரியில்லை, என்ன பிறந்ததும் சரியில்லை. எனக்கு 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் தந்ததுக்கு 3 பொண்ணா தந்திருந்தா கூட கொஞ்சமாவது சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏதாவது வச்சிங்களா? இதுக்குதான் இவ்வளவு நேரம் முக்கி இருந்தியா? நான் போறேன். எக்கா, மீன் குழம்பு தாங்கக்கா. அவங்க என்ன மனநிலைமையில இருக்காங்க, நீ என்ன கேட்க? அம்மா, ஏங்கா சவுட்டு நீ? காலையிலே வந்து மீன் குழம்பு இருக்கா கறி குழம்பு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. வலிக்குதுக்கா. சாவு. நான் போறேன் சின்ன பொண்ணு. நானும் போறேன் சின்ன பொண்ணு. சரிக்கா, நானும் போறேன். ஏன் சின்ன பொண்ணு, நீயும் சவுட்டுக்க? நீ ஒரு தட்டை எடுத்துட்டு வீடு வீடா மீன் குழம்பு தாங்க நட. நான் போறேன் வீட்டுக்கு. நில்லு சின்ன பொண்ணு, நானும் வரேன். நான் வீட்டுக்கு போறேன். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.